அது கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் திருப்பூரை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான பிரச்சனைங்கன்னா, சென்னை பக்கம் போயிட்டிங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஜோன் அது ஒரு மாதிரி பிரச்சனை. நாளை காலையில் கூட நம்முடைய தமிழக அரசனுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் என்ன டெல்லியில் இருக்கிறாங்க, நிதியமைச்சர் அம்மாவை சந்திப்பாங்க. குறிப்பாக அந்த சைக்ளோனை பற்றி ஒரு அசஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, எல்லாம் ஃபோட்டோவோட போய் ஒரு மாவட்டத்தில் நடந்திருக்குது. ஸோ அவங்க ரியல் டைம் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா ரியல் டைமாக ஆக்ஷனில் இருக்காங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. அதனால் கோயம்புத்தூரை பொறுத்தவரை இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை, படிப்படியாக செய்கிறோம். பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய நூல்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை பங்களாதேஷ் கிரைசிஸில் இருக்குது. அதனால் நிச்சயமாக இருக்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா நாளைக்கு கூட தமிழகத்தினுடைய குழு அவங்க சந்திக்கிறோம். வரல 6 மாதம் ஆச்சு. இது ரொம்ப லேட்டுங்கன்னா ரொம்ப தவறுது. 6 மாத காலமாக அவங்களுக்கு சீருடை இல்லை, புத்தகம் இல்லை. இது ஒரு பக்கம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அங்கன்வாடிக்கு தேவையில்லை என்பது இவங்களுடைய கருத்து. அது கிடையாதுங்கன்னா இத்தனை வருஷமாக கொடுத்துட்டு இருந்தாங்க, இன்றைக்கி மாற்றி பேசுகிறாங்க. அதனால் தமிழக அரசு